அப்படிங்கிற ஒரு செய்தியோட தான் போகணும். கண்டிப்பா சேரனுக்கும் கார்த்திகாவுக்கும் தான் இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட தான் இங்க இருந்து போகணும் அப்படின்னு நினைச்சு இந்த மாதிரி கஸ்தூரி அதான் கார்த்திகாவோட அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்றாங்க. ஆனா அதுக்கு பதிலுக்கு சந்தா ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணி விட்டுறாங்க. அதாவது நிச்சயம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சந்தா அந்த மாதிரி அவங்களோட ரூம்ல இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம்ல கஸ்தூரி பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி சந்தாவோட ரூமுக்கு போயிட்டு இந்த மாதிரி கதை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி அங்க சந்தா இருந்துகிட்டு இருக்காங்க. அதாவது சந்தா அந்த பக்கமா திரும்பி இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ கஸ்தூரி பார்த்தீங்கன்னா இந்த சந்தாட்ட சொல்றாங்க ஏமா அந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். அதாவது சேரனும் கார்த்திகாவும் இந்த மாதிரி லவ் பண்ணாங்க. உயிருக்கு உயிரா ரெண்டு பேரும் காதலிச்சாங்க. அவங்களுக்கு கல்யாணம் வரைக்கும் கூட வந்துச்சு. அதுக்கப்புறமா சில தவிர்க்க முடியாத காரணத்தால அவங்களோட கல்யாணம் நடக்காம போச்சு. ஆனா இப்பவுமே அவங்க ரெண்டு பேரும் விரும்பிக்கிட்டு தான் இருக்காங்க. சேரனுக்கு கார்த்திகா அப்படின்னா ரொம்பவே உசுரவா சொன்னா என்ன வேணாலும் செய்வேன். இப்ப கூட வரும்போது கூட இந்த மாதிரி கார்த்திகா கூட அப்படி பேசினா இன்னுமே அவங்களுக்குள்ள அந்த லவ் இருந்துகிட்டு தான் இருக்கு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த ஊரை சேரனுக்கு பிடிக்கவே இல்லை. ஏதோ வேண்ட வெறுப்பதான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாலும் இந்த ஊரே அவனுக்கு பிடிக்கல, ஒன்னையுமே அவனுக்கு பிடிக்கல. அவனுக்கு பிடிச்சதெல்லாம் கார்த்திகாவை மட்டும்தான். ஸோ கண்டிப்பா கார்த்திகாவை மறக்கவே மாட்டான். அதனால இந்த கல்யாணம் அதாவது உனக்கு சேரனுக்கு கல்யாணம் நடக்காம இருக்கிறது தான் உனக்கு ரொம்ப நல்லது. அதனால இந்த கல்யாணத்தை நிறுத்துறது உனக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இவங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வழியா தற்செயலா வந்து நடேசனுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அடிப்பாவே இந்த மாதிரி பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி அப்படின்ட்டு பயங்கர கோமா கூப்பிடுறாங்க. ஸோ அவர் இப்படி கூப்பிடும்போது அங்க இருந்து சந்தாவுமே திரும்பி பார்க்குறாங்க. அப்போ அங்க இருந்து சந்தா சாரி என்ன ஏதாவது சொல்லிட்டு இருந்தீங்களா, நீங்க வந்தது கூட எனக்கு தெரியல மாதிரி நான் ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் நடேசன் அப்பாட எதுவும் கேட்கலையா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க இருந்த கஸ்தூரியா ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க இருந்த நடேசனா கஸ்தூரியை பார்த்து அடிப்பாவே இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமா தட்டி அங்க இருந்து கூப்பிட்டு போயிடுறாரு.